தமிழ் அழகா எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றது அங்கிள், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலாம்னு நினைக்கும் போதே ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வருது. என்னப்பா சொல்ற? சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில மெதுவா வருது, ஆனா பிரச்சனை 10 வழி சாலையில ஸ்பீடா வருது. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு. ஆமாம்பா. மனுஷங்க புத்தி 2 விதம் தாங்க. தேவைன்னா தேன் மாதிரி பேசுவாங்க, தேவையில்லைன்னா தேள் மாதிரி கொட்டுவாங்க. குறை சொல்ற வாயை சிமெண்ட் வச்சு அடைச்சாலும் அது சிமெண்ட் சரியில்லைன்னு சொல்லும். நாம நம்ம வாழ்க்கை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். 1000 வாய்களை அடைக்க முயற்சிப்பதை விட நாம் நம் காதுகளை மூடிக்கொண்டால் நம் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன தமிழ் அழகா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மரியாதை இல்லாத இடத்துல கிடைக்கும் பிரியாணியை விட அன்பு உள்ள இடத்துல கிடைக்கும் பழைய கஞ்சி சுவையானது. ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேரை கடவுள் எழுதுவார், ஆனா அதுல சாம்பார் சாதமா இல்ல பிரியாணியான்னு முடிவு பண்றது நம்ம அம்மா தான். பல கார்கள் வச்சிருந்தா ஆடம்பரமா வாழலாம், ஆனா ஒரே ஒரு சைக்கிள் வச்சிருந்து ஓட்டி வரட்டா ஆரோக்கியமா வாழலாம். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை தான் மிஞ்சும், முடியும் என்று எழுந்து விட்டால் சாதனை தொடங்கும். நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். நமக்கு வர்ற பிரச்சனையை விட என்ன பிரச்சனைன்னு கேட்குறவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பா. பசுவுக்கும் கொசுவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பசு தன்னுடைய ரத்தத்தை பாலா குடிக்கும், கொசு நம்முடைய ரத்தத்தை பாலா குடிக்கும். தமிழ் அழகா நீ ரொம்ப நல்லவன் எல்லாரும் சொல்றாங்க. வருங்காலங்கள்ல நாம நல்லவன் பேர் வாங்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லவன்னு பேர் வாங்கிக்கிறேன். How do I tell you? பேர நல்லவன் வச்சுக்கணும். நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நம்புவது, நீ சைவம் என்பதால் புலி உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம். இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அடுத்தவர் முகத்துல கறி பூசணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க கையும் கறியாகுமே யாரும் கவலைப்படுறதில்ல. தமிழ் அழகா இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? வாழ்க்கை ஒரு வட்டமுங்க. எப்படிப்பா சொல்ற? சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்குன்னு பைக்கை வாங்கி, வசதிக்காக காரை வாங்கி, அதனால தொப்பைய வாங்கி அதை குறைக்க ஜிம்முக்கு போனா அங்க ஓடாத சைக்கிளை தான் ஓட்ட சொல்லுவாங்க. யூஸ் அண்ட் த்ரோ என்ற கலாச்சாரம் பொருட்களில் தொடங்கி சொந்தங்களில் தொடர்ந்து பெற்றோர்களிடம் முடிவடைகிறது. அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் இருந்தவரை உடலும் உணவும் ஆரோக்கியமாக இருந்தது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாம தப்பு செஞ்சா வக்கீலா மாறி விடுவோம், ஆனா அடுத்தவங்க தப்பு செஞ்சா நீதிபதியாவே மாறி விடுவோம். பணம் பணம் என தேடி அலையும் பெரும்பாலான பெற்றோருக்கு தெரிவதில்லை, வீட்டில் விலை மதிப்பற்ற செல்வம் அன்புக்காக இயங்குகிறதென்று. ரொம்ப பிரமாதம். குத்தி கிழிக்கிற முள்ளு, குத்தி காட்டுற மனுஷங்க ரெண்டையுமே தூக்கி தூர போட்டுருங்க, ஏன்னா ரெண்டுமே மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும். கோடாரி வலுவானது ஆனா முடிய வெட்ட முடியாது, பிளேடு கூர்மையானது ஆனா மரத்தை வெட்ட முடியாது. அதுபோல எல்லோருக்கும் ஒரே திறமை இருக்காது, ஆனா ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை இருக்கும். இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நம்மிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நோயாளி, தற்காலிகமாக்கினால் புத்திசாலி. நன்றி, வணக்கம்.